போகுது. உன்ட பேசிக்கிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை. உனக்கு இஷ்டம் இருந்தா பின்னாடி வா, அப்படி இல்லைன்னா இங்கே கடை. போகும்போதுல எங்க போறேன்னு கேட்கத வரோம். போற காரியம் உட்படுமா? இங்க நின்று நம்ம மட்டும் என்னத்தை பிடுங்க போறோம்? சத்தங்கட்டமா அவ பின்னாடியே ஓடுவோம். சின்ன பொண்ணு எதுக்கு இங்க மரமா ஓடி வர? நம்மகிட்ட ஏதாவது பேசுறதுக்குன்னு வருவலா இருக்கும். ஏக்கா சுருக்கா கிளம்புக. எங்க கிளம்பணும், ஏன் கிளம்பணும், எதுக்காக கிளம்பணும், யாரை பார்க்க கிளம்பணுங்கிறத முதல்ல நீ சொல்லு. அப்புறமா கிளம்பணுமா வேண்டாமாங்கிறத நாங்கள் முடிவு பண்ணுவோம். இப்போ இதுக்கு இவ்வளோ ஓடியார? ஏன் சின்ன பொண்ணு கொஞ்சம் நின்று வந்தா குறைஞ்சா போயிடுவேன். இப்போ சொல்லுங்க, 2 பேரும் எதுக்காக ஓடிந்தியே? கையில் இருக்கிறத உள்ள கொண்டு வச்சுட்டு ரேஷன் கடை எடுத்துட்டு வாங்கக்கா. ரேஷன் கடைக்கு போவோம். எப்போவுமே ரேஷன் கடையில் எங்கள் அத்தை தான் ஜாமான் வாங்காவே. நான் வேணா ரேஷன் கார்டு எடுக்காம உங்கள் கூட வரேன். எனக்கும் நேரம் போகுங்களா? சின்ன பொண்ணு ரேஷன் கடையில் பாமையில் வந்துட்டா. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். நேற்றுக்கு நான் தோட்டத்துக்கு போயிட்டு வந்தேன்னா அப்போ ஒருத்தங்க ரேஷன் கடையிலேருந்து வந்தாவ. ஜாமான் ஏதாவது போடுறவளன்னு கேட்டேன்னா பொங்கலுக்கு அப்புறம் தான் பாமெல்லாம் தரதா சொல்லிட்டு போனவ. அப்போனா நீங்களும் போயிட்டாங்க, நான் வரல. அப்போ மல்லிகா உனக்கு 3000 ரூபா வேண்டாமா? 3000மா? யார் தரா? அப்போ உனக்கு விஷயமே தெரியாதா? தெரியாது சின்ன பொண்ணு, என்னன்னு சொல்ல. ரேஷன் கடையில் பொங்கலுக்கு 3000 தரவங்கிறது உனக்கு தெரியாதா? 3000மா? எல்லாரும் வாயை பழக்கிறது பார்த்தா யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது போல. இப்போ உடனே போனா 3000 வாங்கிட்டு வந்துடலாம்ல. நம்ம இப்போ பணத்தை வாங்க போல, டோக்கனை தான் வாங்க போகிறோம். இதை நீ அங்கே வச்சு சொல்லியிருந்துருக்கலாம்ல. நான் வரமத்தில் ரேஷன் கார்டை எடுத்துகிட்டு வந்திருப்பேன்ல. அப்போ மட்டும் ஓடி வர தெரிஞ்சில. இப்போவும் ஓடி போய் ரேஷன் கடை எடு. வேறு என்ன பண்ண? போய் எடுத்து தானே ஆகணும். நீங்கள் 3 பேரும் ரேஷன் கடை எடுத்துகிட்டு ரேஷன் கடைக்கு வாங்க, நானும் வரேன். துணியை தைக்க கொடுக்குற வேலையை அப்புறம் பார்க்கலாம். நீயும் ரேஷன் கடை எடுத்துகிட்டு வா. ஏக்கா பையை தான் எடுத்துகிட்டு வரணுமா? தேவைப்பட்டாலும் படம் எடுத்துகிட்டு வா. சரிக்கா, நான் வீட்டுக்கு போய் ரேஷன் கடை எடுத்துகிட்டு வரேன். ஒரு டோக்கனை தர்றதுக்கு என்னம்மா நேரத்தை கடத்துக்கோம். நீங்கள் பேசுனதுதாக்கா சரி. இல்லை நான் அவங்கிட்டலாம் டோக்கனை வாங்க முடியாது. எங்கள் வீட்டுக்காரரு சொன்னார் பத்துக்க. அவன் ஏன் கூட படித்தவன். நீ போய் டோக்கனுக்களே உடனே தந்துடுவான்னு. நானும் அவர் சொன்னதை நம்பி கேட்டேன். தாரான பாரு. இவ்வளோ இதுக்கு இப்போ இங்கே வர்றாள்வே. என்ன 2 பேரும் தோட்டத்துக்கா போறிய? ரேஷன் கடைக்கு போகிறோம். அங்கே இன்னைக்கு ஜாமான் ஒன்றும் போடல. ஜாமான் வாங்கிறதுக்குன்னு போகல, டோக்கன் வாங்க தான் போகிறோம். டோக்கன் அங்கே கொடுக்கதான் உனக்கு யார் சொன்னா? அங்கே கொடுக்கதா சின்ன பொண்ணு தான் சொன்னா. அங்கே ஒன்றும் கொடுக்கல, பள்ளியெடுத்துக்கிட்ட வச்சு தான் கொடுக்காவ. நாங்கள் 2 பேரும் அங்கே போய் தான் வாங்கிட்டு வரோம். சுருக்கா போய் வாங்குங்க, இல்லைன்னா டோக்கன்லாம் முடிஞ்சிட போகுது. எனக்கு வீட்டில் வேற நிறைய வேலை கிடக்கு, வா போவோம். அவைய 3 பேரும் ரேஷன் கடைக்கு போகிறதா சொல்லிட்டு போனாவ. இவ்வளோ வேறு இப்படி சொல்லிட்டு போகிறாள்வே. முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன். இவ்வளோ வேற அவளை ஈஸியாக ஃபோன் எடுக்க மாட்டாள் வேலை. வா மல்லிகா, நம்மளாம் பள்ளியெடுத்துக்கிட்ட போய் பார்ப்போம். ஃபோன் எடுத்து பேசினா என்ன குறைந்த பேருள்வே. சரி, அங்கே போய் பார்த்துட்டு அப்புறமா என்னென்னு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். காடை பத்திரமா வச்சுருக்கல சின்ன பொண்ணு? பத்திரமா தான் வச்சுருக்கேன். தொலைக்கிறதுக்கு நான் என்ன சின்ன பிள்ளையா? நான் சத்தியமாக இந்த வருஷம் பணம் கிடைக்கணும்னு நினைக்கல. நாங்கள் மட்டும் நினச்சிக்கிட்டா இருந்தோம். உமா, இந்த பைசா வாங்கி என்ன செய்ய போகிறேன்? நான் சரி தான் எடுக்க போகிறேன். ஏக்கா நீங்கள்? நான் ஏற்கனவே சரி எடுத்தாச்சு. இந்த பணத்தை என்ன பண்ணணுன்னு அப்புறமா தான் முடிவெடுக்கணும். எங்கிட்ட கேட்கிய இந்த பணத்தை நீ என்ன பண்ண போகிற? முதல்ல போய் டோக்கனை வாங்குவோம், அப்புறமா பணத்தை வாங்குவோம், அப்புறமா வாங்கின பணத்தை எப்படி செலவு பண்ணணுன்னு முடிவு பண்ணலாம். அங்கே ஆட்கள் பெரிய லைனாக போடுற போது ஸ்பீடாக போ. ஒவ்வொருத்தர காட்டு தாங்க. டோக்கன் வாங்கியாச்சுல, கிளம்புமா. 3000 என்னைக்கு தர்றது? தந்திருக்க டோக்கன்லயே தேதியும் நேரமும் கொடுத்துருக்கோம். அதுபடியே ரேஷன் கடையில் வந்து வாங்கிக்க. எங்களுக்கும் டோக்கன் வேணும். இதுல ஒரு கையெழுத்து போட்டு தாரேன். இந்த கார்டுக்கும் டோக்கன் வேணும்.
உனக்குள்ளதுக்கு தான் ஏற்கனவே டோக்கன் வாங்கிட்டாலம்மா. இது யாருக்குள்ள கார்டு? இது எங்க பெரியம்மாக்குள்ளது. இந்த கார்டுக்கெல்லாம் டோக்கன் தர முடியாதுமா. நீ போயிட்டு அவையில வர சொல்லு. கையெழுத்து போட்டேன், டோக்கன் தாங்க. டோக்கனை காத்துல பறக்க விட்றாத, பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் சேரு. இப்படியே நின்றுட்டு இருந்தா நேரம் தான் போவோம். போயிட்டு உங்க பெரியம்மாவை வர சொல்லு. அது இங்கல்ல, வெளியூருக்குள்ள போயிட்டவ. ஏண்ட கார்டு தந்து டோக்கன் வாங்கிட சொன்னவ. என்ன பாருமா, கார்டுல உள்ள ஆள் வராம யாருக்கும் டோக்கன்லாம் தர முடியாது. கார்டு தான் வச்சிருக்கேன்ல, தந்தானியா டோக்கன் கொடுத்துட்டு போயிட்டாவ்ளோ. ஆமா, இப்பதான் போறவ. நீங்க டோக்கன் வாங்கறதுக்கு வந்திய? ஆமா, அதுக்குன்னு தான் வந்தோம். இப்போ வந்ததே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும். ரேஷன் கடையில் கொடுக்காமன்னு சொல்லிட்டு அங்கே மரமாக போனேன். இப்போந்தான் ஒருத்தங்க சொன்னவ இங்கே கொடுக்காமன்னு, அதான் இங்கே வந்தோம். ஒரு 2 மணி நேரமா இங்கே தான் கொடுத்தாவ. எல்லா ஆட்களும் வாங்கிட்டு போச்சு. இப்போ எங்கே கொடுக்க போயிருக்காவங்கிறது தெரியுமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா. அந்த ஆள்கிட்ட கேட்டால் கூட சொல்லாது. எங்கள் பெரியம்மா கடை வச்சுட்டு கேட்டேன். அதுக்கு அந்த ஆள் தர மாட்டேன்னு சொல்லிட்டு போகுது. நீங்கள் எங்கேருந்து வரீன்னு தெரிஞ்சிடலாமா? எல்லாத்தையும் மாதிரி வீட்டில் இருந்தால் வரோம். அதை கேட்கல, எந்த இடத்துல இருந்து வரையன்னு கேட்டேன். ஓ, அதே கேட்ட. நாங்கள் அன்னை நகர்லேருந்து தான் வரோம். அங்கே இன்னைக்கு காலையிலே கொடுத்தாவ. நீங்கள் வாங்கலையாங்க? காலையில் கொடுத்தாவளா? நாங்கள் பார்க்கலையே. எப்போ கொடுத்தாவ? ஒரு 9:30 இருக்கும். அப்போ தான் கொடுத்துருந்தேனவ. நான் அந்த லோடி கடைக்கு போனேன். அப்பந்தான் பார்த்தேன். மறுபடியும் எங்க தர வருவாங்களா? அது எப்படி எங்களுக்கு தெரியும்? ஒருவேளை உங்களுக்குள்ள டோக்கனை அங்கே உள்ள யார்கிட்டையும் கொடுத்தாலும் கொடுத்துருப்பாவ. ஆமா, கொடுத்தாவ. இவ பார்த்தா கார்டு கொடுத்தாலே இந்த ஆள் தர மாட்டேங்குது. அப்படி இருக்கச்சுல கார்டு இல்லாமல் தருமா? அவ்வளோ 3 நேரம் ரேஷன் கடைக்கு தான் போயிருப்பாள்வ. நம்மளும் அங்கேயே போயிடுவோம். அங்கே போயும் பிரயோஜனம் இல்லை. சத்தம் கட்டாமல் வீட்டுக்கு கிளம்புங்க. ஒருவேளை ரேஷன் கடையில் கொடுத்தாலும் கொடுப்பாவ. நாங்கள் அங்கே போய் பார்க்க போகிறோம். போவதும் உங்கள் இஷ்டம். எனக்கு என்னமோ அங்கே கிடைக்கும்னு தோணலை. நம்ம இங்கே வராமல் நேரே ரேஷன் கடைக்கு போயிருந்துருக்கலாம். இனிமே இங்கே நின்று ஒரு பிரயோஜனம் இல்லைக்கா. நம்ம சத்தங்கட்டமாக ரேஷன் கடைக்கு போவோம். கடையில் எக்கச்சக்க கூட்டம் இருக்குன்னு நினச்சா இங்கே ஒரு காக்கா குருவியை கூட காணும். ஒருவேளை பின்னாடி எங்கே வச்சு டோக்கன் கொடுக்காவளோ? நீங்கள் 2 பேரும் அங்கே என்னத்தை பார்க்குதியே? இங்கே ஒருத்தி வண்டியே பார்த்துக்கிட்டு இருக்காக்கா. அதான் நானும் அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். வண்டியை அப்புறமா பார்க்கலாம். முதல்ல டோக்கன் எங்கே கொடுக்காவங்கிறத பார்ப்போம். டோக்கன் இனிமேதாக்கா கொடுப்பாவ. நம்ம முன்னுக்கிட்டே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். போய் அந்த வாசலில் உட்காருவோம். ஆமாம், எனக்கும் கால் உலைய தான் செய்யுது. அதில் போய் உட்காருவோம். ஒரு ஓரமாகவே உட்காருங்க, இல்லை கடைக்காரர் வந்து எழுப்பி விட்ருவார். ஓரமாக உட்காருதுன்னு சொல்லிட்டு ஒட்டில் உட்காந்து விழுந்து கிடந்துடாதுங்கக்கோ. அப்புறமா உங்கள் அக்காளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அதை நான் பார்த்துக்கிட்டேன். நீ எதுக்கு உள்ள போய் நிற்க? எங்கே வா. அங்கே வந்து நான் எங்கே இருக்கேன்? இதில் உட்கார வேண்டியது தானே? நீங்கள் 2 பேரும் படியில் சைடில் உட்காந்தாச்சு. ஏனுமா படியில் நடுப்பாதை தான் மிச்சம் இருக்குது. அதில் நான் உட்காந்தோம்னா அந்த அளவு டோக்கன் தர ஆரம்பத்தில் என்ன எழுப்பி விடும்ல. நான்லாம் அதில் இருக்க மாட்டேம்மா. இந்த மேஜையில் உட்கார போகிறேன். சின்ன பொண்ணு, அதில் உட்காராத. ஏற்கனவே அந்த மேஜையில் உள்ள பழக்கெல்லாம் இட்டு போயிருக்கு. நீ உட்காந்துடுச்சிக்க அப்படியே உடஞ்சி விழுந்துடும். அதுக்கப்புறம் நீ தான் புது மேஜை வாங்கி கொடுக்க வேண்டியது வரும். அதுக்கவிய வேற ஆளை தான் பார்க்கணும். நீ தான் முன்னச்ச காலை பின்ன வைக்க மாட்டியே, அதில் உட்கார வேண்டியது தானே? நான் அதில் போய் உட்காரணும், பல உடஞ்சி கீழே விழுந்து கிடக்கணும். அதை பார்த்து நீ ரசிக்கணும், இந்த ஊரே பார்த்து சிரிக்கணும். அதை தானே நீ எதிர்பார்க்க? அதெல்லாம் இன்னைக்கு நடக்காதுமா. என்ன இவ்வளோ நேரம் இன்னும் காலையில்? போன வருஷம் நம்ம இங்கே வரமிச்சில் ரோடு வரைக்கும் கியூ வரிசையில் நின்னவன். ஆனால் இன்னைக்கு இன்னும் காலையில் உடனே வரேன்னு தானே இந்த அக்கா சொன்னேன். ஏன் இன்னும் வரல? ஓ, நீங்கள் உங்கள் அக்காவை பற்றி பேசினீங்களா? நான் மற்ற ஆளுகள் இன்னும் வரலன்னு நினச்சேன். மற்ற ஆளுகள் வரதான் நம்மளுக்கு இப்போ முக்கியம். கடைக்காரர் வந்து டோக்கன் தர்றது தான் முக்கியம். சின்ன பொண்ணு, ரேஷன் கடை பத்திரமா வச்சுருக்கால? 4 கடை என்கிட்ட பத்திரமா தாக்கா இருக்குது.
நம்ம 3 பேர் தானே இருக்கோம், உங்ககிட்ட எப்படி 4 கார்டு வந்துச்சு? அதுவா என்னொன்று எங்கள் அத்தைக்கு. உங்கள் அத்தைக்கு தனி கார்டா? எப்போ சின்ன படம் உங்கள் அத்தைக்குன்னு தனி கார்டு வாங்கினேன்? நான் எங்கே வாங்கினேன், எங்கள் அத்தை தான் வாங்கி வச்சிருக்கு. தனி கார்டு வாங்கினா சீனி அரிசி பாமை எல்லாம் கிடைக்கும்ல, அதான் வாங்கினவ. அது மட்டுமா இப்படி பணம்லாம் கிடைக்கும்ல, அதான் வாங்கியிருப்பாவ. எனக்கும் மாமியாருன்னு வச்சிருக்க, தனியாக ரேஷன் கார்டு வாங்குங்கன்னு சொன்னால் வாங்குதா? அதே வாங்கலைன்னா நீ தனியாக வாங்கிட வேண்டியது தானே. இந்த ஐடியா கூட சூப்பராக இருக்க. ஏக்கோ மல்லிகாவும் உங்கள் அக்காவும் வரவ. என்ன 3 பேர் இதில் இருக்கிய? டோக்கன் வாங்கியாச்சா? இன்னும் ரேஷன் கடைக்காரரு வரலக்கா, அதான் பார்த்துட்டு இருக்கோம். அவர் இப்போதைக்கு வரமாட்டாரு, சத்தங்கிடம கிளம்புங்க. வந்தது வந்தாச்சுக்கா, எல்லாரும் டோக்கன் வாங்கிட்டே கிளம்புவோம். அங்கே ஒவ்வொரு ஏரியாவாக போய் டோக்கன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம அங்கே போய் தான் வாங்கணும். அதெல்லாம் மற்றவங்களுக்குக்கா, நம்மளுக்கு இங்கே தான் தருவாவ. நம்ம எல்லாத்துக்கும் டோக்கன் தரமத்தில் ஃபோட்டோ எடுத்து பேப்பரில் போடாவக்கா. என்ன சின்ன பண்ணி சொல்கிற? டோக்கன் தரமத்தில் ஃபோட்டோ எடுப்பாவளா? நீ முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. நான் தலை அடித்து பின்னி போட்டு தலை நிறைய பூ வச்சு புது சேலெல்லாம் உடுத்துட்டு வந்திருப்பேன்ல. இப்போ வீட்டில் உடுத்த பழைய சேலையோடு வந்திருக்கேன். டோக்கன் தரமத்தில் எனக்குள்ள டோக்கனை யாராவது வாங்கிருங்க. நீ எங்கக்கா போகிற? நாங்கள் தள்ளி ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டேன். இந்த துணியோட பேப்பரில் வந்தால் அசிங்கமாக இருப்பேன். சில ரேஷன் கடைக்காரர் வர்றாரு, எந்திரி. ஐயப்பா, இந்த டோக்கன் கொடுக்கறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம். எங்க நம்ம எல்லாரும் பாதி அடிச்சு நின்றுட்டு இருக்கிய? டோக்கன் வாங்கிறதுக்குன்னு வந்திருக்கோம். டோக்கன் இன்னைக்கு கடையில் வச்சு தந்தோம். அவர் ஒரு ஏரியாவில் தானே தருவோம். உங்கள் ஏரியாவில் கொண்டு வருவோம், அப்போ வாங்கிடுங்க. எங்கள் ஏரியாவில் ஏற்கனவே கொடுத்தாச்சான், அதான் இங்கே வாங்க வந்தோம். இன்னைக்கு கொடுக்க வேண்டிய டோக்கன் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. இனிமே நாளைக்கு தான் தருவோம். போங்க போங்க, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க. அப்படிலாம் நீங்கள் சொல்லுறது மாதிரி போக முடியாது. எங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக டோக்கன் தந்து தான் ஆகணும். என்னம்மா மிரட்டி பார்க்குதியா? நாங்கள் மிரட்டலாம் மாட்டோம், வீடியோ எடுத்து சேனலில் போட்டுருவோம். இந்த பூச்சாண்டியில் காமிக்காம சத்தங்கட்டமா போவீங்களா? ஏ உமா, ஃபோன் வச்சிருக்காள? இதை என்ன வச்சிருக்கேன், போய் அங்கே தள்ளி நின்று வீடியோ எடு. மீனா கடைக்காரர் தெரியணும், அதை மட்டும் கவனிச்சிக்க. ஏன்ட்ட சொல்லிட்டால, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டேன். எவருங்கம்மா இப்படி பூச்சாண்டி வேலைலாம் என்கிட்ட வேண்டாம். சேனல்னு சொன்னோடனே நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன். ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து எல்லாரும் கிளம்புங்க. அப்படி இல்லைன்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன். அண்ணாச்சி, இந்த ஃபோனில் பாட்டு தான் கேட்க முடியும், வீடியோலாம் எடுக்க முடியாது. சாப்பிட்டப்போ ஃபோனை தான் கையில் தூக்கிட்டு திட்டுறியாங்க. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, எல்லாரும் கிளம்புங்க. நாளைக்கு இங்கே வந்தால் டோக்கன் தருவீங்களா? அதை நாளைக்கு பார்க்கலாம், இப்போ கிளம்புங்க. அங்கே தான் எல்லாரும் பிரச்சனை பண்ணுகவனே, இங்கே வந்தா இங்கே அதுக்கு மேலெல்லாம் பிரச்சனை பண்ணுகவே. ஆரம்பத்தில் என்னென்னமோ ஐடியா போட்டுட்டு வந்தோம், ஆனால் ஒன்றும் நடக்கலை. சரி போகலாம், கிளம்பு.